தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கு சில மாற்றங்கள் செஞ்சிட்ருக்காங்க. தமிழகத்தில் புதிய 2026 ரேஷன் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கு, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட். தமிழ்நாடு ரேஷன் அட்டைதாரர்களுக்கான புதிய விதிமுறைகள் மற்றும் அதிரடி மாற்றங்கள் குறித்த இந்த தகவல்கள் இந்த ஆதாரம் விளக்குகிறது. குடும்ப அட்டைதாரர்கள் கேஒய்சி, இகேஒய்சி விவரங்களை நடப்பு மாத இறுதிக்குள் புதுப்பிப்பதோடு ஆதார் மற்றும் கைரேகை பதிவு ஆகியவற்றை கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. போலி ரேஷன் அட்டைகளை கண்டறிந்து நீக்கவும், பொருட்கள் விநியோகத்தில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவது குறித்து போன்ற நடவடிக்கைகள் இதில் விவரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச், ஏஏஒய் அட்டைதாரர்களுக்கு அரசு வழங்க உள்ள சலுகைகள் மற்றும் புதிய கட்டுப்பாடுகள் பற்றி இந்த தொகுப்பு விளக்குகிறது. ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை போன்ற பொருட்கள் சரியான அளவில் கிடைப்பதை உறுதி செய்ய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இறுதியில் தகுதியுள்ள பயனாளர்களுக்கு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அரசின் முக்கியமான திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்வதே இந்த புதிய அப்டேட்டோடைய நோக்கம் அப்படின்றத பார்க்கலாம். 2026 புதிய ரேஷன் கார்டு விதிகள் ஜாக்பாட் யாருக்கு கிடைக்கும்? ஸோ கிட்டத்தட்ட 3 கோடி போலி ரேஷன் கார்டு அட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டு அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அரசுடைய சலுகைகள் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே குடும்பத்தில் பல அட்டைகள் போயிட்டுருக்கு. ஸோ நீண்ட கால முறைகேடுகளுக்கு ஒரு சில முற்றுப்புள்ளிகள் வைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அரிசி, கோதுமை, சர்க்கரை சரியான அளவில் வழங்கப்படாமை, ஒன்றுக்கு மேற்பட்ட அட்டைகள், ஒரே குடும்பத்தில் பல போலி அட்டைகள், தகுதியற்ற பயனாளிகள், உண்மையான பயனாளிகளின் சலுகைகள் தவறான பயனாளிகளுக்கு செல்லுதல். ஸோ இந்த நீண்ட கால முறைகேடுகளை சீர்திருத்தம் செய்யணும், இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ மிகப்பெரிய அளவில் தூய்மை பணி இதில் நடந்திருக்கு. போலி ரேஷன் அட்டைகள் கண்டறியப்பட்டு உடனடியாக நீக்கப்பட்டுள்ளன. 3 கோடி ரேஷன் அட்டைகள். ஸோ இகேஒய்சி செய்யாத அட்டைகள் போலி அட்டைகளாக உருவாக முக்கிய காரணமாக இருந்துடும். ஸோ 2026 என்ன அந்த சீர்திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய முறை வெறும் அட்டை சரிபார்ப்பு, கடைக்காலையில் கண்காணிப்பு இல்லை, குறைந்த அளவு எடை, மோசடி. 2026 புதிய முறை ஆதார் ப்ளஸ் பயோமெட்ரிக் கைரேகை சரிபார்ப்பு. அனைத்து நியாய விலை கடைகளிலும் கட்டாய சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும். பயனாளிகளுக்கு 100% சரியான அளவில் விநியோகம் செய்வதை உறுதி செய்கிறாங்க. ஸோ இந்த மாத இறுதிக்குள்ளார முடிக்க வேண்டிய சில முக்கியமான நடைமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாத இறுதிக்குள்ளார உடனடியாக போயிட்டு இகேஒய்சி உங்கள் அருகாமையில் இருக்க ரேஷன் கடையில் செஞ்சுக்கலாம். ஏஏஒய், பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச் இந்த விதிமுறைகள் எல்லாமே இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொருந்தும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. குறித்த காலத்திற்குள் அப்டேட் செய்ய தவறினால் இகேஒய்சி செய்யாத ரேஷன் அட்டைகள் உடனடியாக ரத்து செய்யப்படும். ஸோ இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களே உடனடியாக இகேஒய்சி வழிமுறைகளை பின்பற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இகேஒய்சி செய்வது கட்டாயம். அனைத்து உறுப்பினர்களுக்கும் ரேஷன் அட்டையுடன் ஆதார் இணைப்பு எண் கட்டாயம். மொபைல் அந்த பயன்பாட்டில் உள்ள மொபைல் இணைப்பு, நியாய விலைக் கடைகளில் கைரேகை, பயோமெட்ரிக் மூலம் சரிபார்ப்பு. ஸோ இது எல்லாமே கட்டாயமாக இருந்தால் மட்டும்தான் அந்த உங்களுக்கு ரேஷன் அட்டைகளில் இது நடக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ பயனாளிகளுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் என்ன அப்படின்னா, 3 கோடி போலி ரேஷன் அட்டைகள் நீக்கப்பட்டிருக்கு. 100% பயோமெட்ரிக். அரசு மானியம் முழுமையாக மிச்சப்படுத்தப்படுகிறது. சலுகைகள் தவறான ஆட்களுக்கு செல்வதை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ தவறான ஆட்களுக்கு செல்வதை தடுக்கப்பட்டிருக்கு. இனி அரிசி, கோதுமை, சர்க்கரை ஆகியவை எடை குறையாமல் முழுமையான அளவில் உண்மையான குடும்ப தலைவிகளின் கைகளுக்கு வந்து சேரும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்து பார்த்திங்கன்னா, சிசிடிவி கண்காணிப்பு, சரியான எடைக்கான உத்தரவாதம். இனி அனைத்து ரேஷன் கடைகளும் சிசிடிவி கேமராக்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. அரிசி 100% துல்லியமான எடை, கோதுமை எடையில் மோசடி இல்லை, சர்க்கரை முழுமையான அளவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது எல்லாமே அரசு சர்வரில் போய் டேட்டா பேஸில் இருக்கும் அப்படின்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய கைரேகை வைத்தால் மட்டும்தான் பயோமெட்ரிக் வளையம், போலி அட்டைகள் அதில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வாங்கிட்டீங்க, இது செல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. பயோமெட்ரிக் சரிபார்ப்பு போலி அட்டைகளை தடுத்து நிறுத்துகிறது. உங்களின் ரேஷன் பொருட்கள் வேறு அவருக்கும் செல்வதை இது முழுமையாக தடுத்து நிறுத்துகிறது. ஸோ குடும்ப தலைவிகளுக்கான ஒரு சில முக்கியமான அப்டேட்டு தான். தயவுசெய்து இதெல்லாமே நீங்கள் பண்ணிக்க வேண்டிய அவசியம். இகேஒய்சி, ஆதார் இணைப்பு, மொபைல் எண் இணைப்பு, இதெல்லாமே ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. அவசர காலக்கெடு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப
இந்த மாத இறுதிக்குள்ளார பண்ணிக்கணும். இந்த 3 அப்டேட்டுகளையும் செய்ய தவறினால் கண்டிப்பாக உங்களுக்கு ரேஷன் கடையுடைய உங்கள் ரேஷன் கார்டு செயலிழக்கப்படும். அப்போ நீங்கள் எப்படி இருந்தாலும் ரேஷன் கடையை தான் அழுகியாகணும். சரி, இந்த மாத இறுதிக்குள் இது எல்லாத்தையும் முடிச்சிடுங்க. ரேஷன் கடைகளில் கைரேகை வைத்து சரிபார்க்கணும். உண்மையான சலுகைகளை பெற முழுமையாக இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உண்மையான பயனாளிகளுக்கு கண்டிப்பாக ஜாக்பாட்டு முதல்வர் விஜய் அவர்களின் அறிவிப்பின்படி விதிகளை பின்பற்றும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இனி எந்தவித முறைகேடும் இன்றி 100% சலுகைகள் தனியாக கிடைக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ மக்களே, ரேஷன் கடையை சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.